ஏனான் வணக்கம். ஸோ இன்றைக்கி குக்கிங் சேலஞ்சு எனக்கு என்ன குக்கிங் சேலஞ்சு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். சொல்கிறது சிம்பிளான விஷயம், எப்படி பண்ண போகிறேன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் எனக்கு இருக்க போகுது. அது என்னென்னா, ஒரு கையில் தான் குக் பண்ணோம், இந்த கை கேமராவாக இருக்க போகுது. நானே குக் பண்ணிவிட்டு நானே கேமராவை ஹேண்டில் பண்ண போகிறேன். ஸோ இதோடு சேர்த்து 3 டோட்டல் கேமரா நான் எல்லாத்தையும் பண்ண போகிறேன். ஒரு கையில் தான் பண்ணோம். இதுதான் என்னோடய சேலஞ்சு. நம்பவே மாட்டிங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் நான் காட்டிடுறேன் பாருங்கள். வீடியோ மோடில் போட்டாச்சு. யாருமே கிடையாது. நான் எல்லாத்தையும் செட் பண்ணி இதை வச்சுட்டேன். இங்கே ஒரு கேமரா இருக்குது. ஸோ எல்லாத்தையும் இங்கே ரெடி பண்ணி இதை வச்சுருக்கேன். ஸோ நான் ஒரு கையில் தான் குக் பண்ணணும். இதுதான் சேலஞ்ச். ஓகே, ஒரு இது மொபைலுக்கு மட்டும்தான். ஸோ நான் மொபைல் கையில் இப்படி வச்சுக்கிட்டேன். நான் பன்னீர் வச்சுருக்கேன். இதை பாருங்கள். இது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டாக இருக்கேன். நான் பன்னீர் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பன்னீரில் நான் பன்னீர் பிரியாணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த பன்னீர் பிரியாணி பார்த்திங்கன்னா, பன்னீரில் எந்த ஒரு புளிப்போ காரமோ சாரமோ எதுவுமே இருக்காது. இதில் ஒரு நல்ல மேரினேட் மட்டும் நம்ம பண்ணிக்க போகலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் எல்லாத்தையுமே திறந்து ரெடியாக வச்சுருக்கேன். பார்த்திங்களா, ஸ்மார்ட்டு நான். அதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. காஷ்மீரி சில்லி பவுடர் இதில் நான் போட்டுக்கிறேன். ஆனால் என் பையன் சாப்பிடுவான், அவனுக்கு காரம் பத்துக்காதுன்றதுனால. இது எஸ்ஆர் நேச்சுரல் காஷ்மீரி சில்லி. இதில் கலரோ எந்த கலப்படமோ இதில் கிடையாது. அதை நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்களும் கூட ஆர்டர் பண்ணி பாருங்கள், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லியும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இவரை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எலுமிச்சம்பழம் கட் பண்ணோம், மாட்டினேன். நான் எல்லாத்தையும் பண்ணேன். எலுமிச்சம்பழம் எப்படி கட் பண்ணுறது, ஒரு கையில் தான். இதுதான் சேலஞ்சு. நான் அந்த சேலஞ்சிலேருந்து நான் விடையை கொடுக்க மாட்டேன். நார்மலாக கட்டுற மாதிரினா வின் பண்ணணும். இப்போ இது பண்ணுறேன், எப்படி வர போகுதோ, வருமா வராதா. இப்படி கட் பண்ணால் 2 பேர் தேவைப்படும். ஸோ இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸும் ஊற்றிட்டு, கொஞ்சமாக இதில் நான் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் கொஞ்சமானு சொல்லிட்டேன்ல. இதில் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஓகேவா. அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அப்புறம் கொத்தமல்லி தூள், அப்புறம் மஞ்சள் பொடி, இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். இதை போட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அவர்கிட்ட. ஸோ இதில் நல்ல மேரினேட்டு ஆகும். ரொம்ப கஷ்டங்க ஒரு இதில் பண்ணிவிட்டு இதுவும் பண்ணுறது. இந்த கேமராவை நான் ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன். எல்லாமே ஒரு கை தான், கேஸ் ஆன் பண்ணுறது கூட. ஸோ இது ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ ரைஸ் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். இந்த டம்ளருக்கு 1.25 டம்ளர், அதாவது 1/4 கிலோ ரைஸ். வீட்டில் இருக்க மீடியம் சைஸ் டம்ளருக்கு 1.25 அளந்திங்கன்னா 1/4 கிலோ வரும். ஸோ நான் 1 கிலோ பண்ணியாச்சு, 5 கிலோ பண்ணியாச்சு, நிறைய இது பண்ணியாச்சு. இருக்கிறதுலே கம்மியான குவான்டிட்டியில் பிரியாணி பண்ணல, ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி. ஸோ அதுக்காக பண்ணியிருக்கேன். நல்லா திருப்தியாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாம் இது. ஸோ அதுக்கு நான் தண்ணி ஊற்றி முதல்ல ஊற வச்சிடறேன். ஏன்னா அரிசி ஒரு 1/2 மணி நேரமாவது ஊறணும். ஸோ தண்ணி ஊற்றியாச்சு. இங்கே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன். ஆனில் இருக்கா, அது வேறு டவுட்டாக இருக்குது, போய் செக் பண்ணிக்கிறேன். ஐயோ, ஓகே ஆனில் தான் இருக்குது, பிரச்சனை. ஓகே, இது ஆனில் தான் இருக்குது, ஏதோ ஒரு கன்ஃபியூஷன். ஸோ இதில் நான் இந்த பன்னீர் எல்லாத்தையும் அப்படியே போட்டு நல்ல சியர் பண்ணிக்கிறேன், ஓகேவா. ஸோ நல்ல பன்னீர் ரொம்ப காரசாரமாக டேஸ்டியராக சூப்பராக இது இருக்கும். நல்ல குவாலிட்டியான பன்னீர், சூப்பராக இருக்குது. 2 கை யூஸ் பண்ணிட்டேன். ஒன்றும் பண்ண முடியாது, டேஸ்ட் நல்லாயிருக்கு. இது இருக்குது இல்லையா. ஸோ இதுதான் மோஸ்ட் டேஸ்டியஸ்ட் பார்ட்டு. இதெல்லாம் கிடைக்கணுன்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த சியரிங் ப்ராசஸே பண்ணோம். இது தனியாக வச்சுக்கலாம். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஓகேங்களா. அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் கீயும் நான் இதில் சேர்த்துக்கிறேன்.
4 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 இன்ச்சு சைஸ் உள்ள பட்டை ஒரு 3 சேர்த்துக்கிறேன். ஓகேவா? ஒரு வெங்காயத்தை வெட்டி வச்சதை நான் சேர்த்துக்கிறேன். நான் டீக்ளேசிங்னு சொல்லி ஃப்ரெஞ்ச் குக்கிங்கில் உண்டு. அந்த கீழே அந்த கேரமலைசேஷனை டீக்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கொஞ்சமாக ஒரு டேஷ் ஆஃப் வாட்டர், அவ்வளோதான். இது போடும்போது என்ன ஆகுன்னா, கீழே அப்படியே கேரமலைஸ் ஆசனே இருக்குது இல்லையா, அதெல்லாம் அப்படியே அது ஊறி அப்படியே வந்துடும். இது டேஸ்ட்டு நல்ல ஈஸியாக கிடைக்கும். உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு எனக்கு கையளவு எனக்கு நல்லாவே தெரியும், நான் போட்டிருக்கிறேன். இல்லைனா எப்படி அதை செக் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டிடுறேன். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடணும். ஆல்ரெடி இதில் இருக்க கேரமலைசேஷன்லாம் சேர்த்து ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். 1 நிமிஷம் இதை நல்லா நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஐயோ இங்கே ஒரு பொங்கு பார்த்தீங்கன்னா இல்லை திறனா வச்சேன். இது என்னன்னு தெரில, இது 2வது பொங்கு. ஸோ 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லி பவுட்ரு. ஏன்னா அது காஷ்மீரி சில்லியை நான் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் ரெகுலர் சில்லியாக இருந்ததுன்னா நீங்கள் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதும். அதில் நிறையா இருக்கும். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூனுக்கு நான் கரம் மசாலாவை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி நல்லா இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். 50 கிராம் தயிர் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு புதினாவையும் கொஞ்சோண்டு மல்லியையும் நான் இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ கொஞ்சமாக இவ்வளோ தண்ணி எவ்வளோனா 1.25 டம்ளர் இல்லையா, ஸோ 1க்கு 1.5 தான் கணக்கு. ஸோ நான் 2.5 டம்ளர் தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நான் இந்த பன்னீரை இதுக்குள்ளே சேர்த்துக்க போகிறேன். இந்த கேரமலைஸ் பண்ணதோட ஐயோ யூஸ் பண்ணால் பொங்கேறும். ஓகே சூப்பர். ஸோ போட்டு ரைஸ் ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்கோம். இந்த ப்ராசஸ் ஆல்ரெடி 25 மினிட்ஸ் ஆல்ரெடி இது போயிட்டுருக்கு. தண்ணி கொதிக்குது. நான் அப்படியே எடுத்து போட்டுருவேன். 1 கீழே சிந்தாமல் தான் ரைஸ் போடுவோம் பாருங்கள். 2 இப்போ இந்த டயத்தில் உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருக்குன்னு இந்த டயத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். நான் டேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லாமே அருமையாக இருக்குது. மூடி வச்சிடலாம். ஒரு கையில் செய்கிற பிரியாணி. ஒரு இடத்துல தான் போங்க பண்ணேன். ஒரு இடத்துல தான் 2 கை யூஸ் பண்ணேன். 2வது வாட்டி யூஸ் பண்ணும்போது நான் கான்ஷியஸாக நான் அதை யூஸ் பண்ணல. ஸோ இப்போ ஃபுல் ஃப்ளேமில் இவர் கரெக்டாக 20 மினிட்ஸ் நம்ம தம்மில் போட்டால் இவர் ரெடி ஆகிடுவார். பங்குனி உத்திரத்துக்கு கோயிலில் பக்கத்து கோயிலில் பாட்டும் போட்டாங்க. எக்ஸலண்ட் பிரியாணி. ஒரு வாட்டி தான் 2 கை யூஸ் பண்ணேன். கரெக்டாக அருமையாக வந்திருக்கு பிரியாணி.